வணக்கம் and a very good evening my dear செல்லக்குட்டீஸ். எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? இந்த வாரம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு உங்க சண்டேவை வழக்கம் போல ஸ்பெஷல் ஆக்குற வகையில் நம்ம சின்னஞ்சிறு கிளிய நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம செக்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல்ல பண்ணக்கூடிய ரிச்சுவலான டங் ட்விஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? இதுவும் இங்கிலீஷ்ல சிம்பிளான 3 வார்த்தை தான். ஆனால் ஃபாஸ்டா சொல்லும்போது கண்டிப்பா ரோல் ஆகும். பிஸி பஸ்ஸிங் பீஸ். பிஸி பஸ்ஸிங் பீஸ், பிஸி பஸ்ஸிங் பீஸ், பிஸி பஸ்ஸிங் பீஸ், பிஸி பஸ்ஸிங் பீஸ். ரேப் பண்ற மாதிரி இருக்குல்ல. நீங்க ஃபாஸ்டா சொல்லி பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். லவ்லி குட்டீஸ், டங் ட்விஸ்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஜோஷில் இருக்கும் பொழுது நம்மளுடைய முதல் செக்மெண்ட்டான சுரம் கற்றல இன்னைக்கு அருமையான ஒரு சிவன் பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க சமய ஐஸ்வர்யா அவர்கள். வாங்க போய் சிவமயமாகலாம். சுரம் கற்றல். சுரம் கற்றல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமய ஐஸ்வர்யா. ஹாய் குட்டீஸ். சூப்பர். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? விடுதலை விடுதலை பாட்டு பார்த்தோமா? பாரதியார் பாட்டு. எஸ். இன்னைக்கு ஒரு சிவன் பாட்டு பார்க்கலாமா குட்டியா? ஓகே. பாடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? வெரி குட். பா சா பா சா ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே யான் அறிந்ததில்லையே. என்னிலே இருந்த ஒன்றை என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ யாவர் காண வல்லரோ. என்னிலே இருந்திருந்து என்னிலே இருந்திருந்த யான் உணர்ந்து கொண்டலேன் யான் உணர்ந்து கொண்டலே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம
நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சூப்பர். பிடிச்சிருந்ததா பாட்டு? பிடிச்சிருந்துக்கா. சூப்பர். சாப்பா சாப்பாடிடலாமா? ஓகேக்கா. சா சா பா பா சா சா பா பா சா. சா. ஓகே, இந்த பாட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்த கிளாஸ் மீட் பண்ணலாம். பாய். பாய்க்கா. சூப்பர் குட்டீஸ், நல்லா எல்லாரும் ஜோஷ்ல இருக்கும்பொழுதே நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதைக்கிளியில போறதுக்கு முன்னாடி குவிஸ் ஃபார் த டேவோட முதல் ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இவங்க பாரத் ரத்னா வாங்கின ஒரு முதல் மியூசிஷியன் இன் இந்தியா. இவங்க மதுரையில தான் பிறந்தாங்க. ஒரு கர்நாடிக் வோக்கலிஸ்ட். இவங்க யாருன்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான கதைக்கிளியில எவ்வளவு சூப்பரான கதை கேட்க முடியுமோ அவ்வளோ அழகான கதையை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இதை நமக்கு சொல்றதுக்காக வராங்க பானுமதி அவர்கள். வாங்க போய் சூப்பரா கதை கேட்கலாம். கதைக்கிளி. கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை 3 தேவதைகள் பத்தின கதை. நம்மளை சுத்தி தேவதைகள்லாம் இருந்துட்டே தான் இருக்காங்க. அவங்க நம்மளுடைய பிரார்த்தனைகள், புலம்பல்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல நியாயமானதை நிறைவேற்றியும் வைப்பாங்க. ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா, அம்மா, குட்டி பொண்ணு கயல்விழி. அப்பாவுக்கு வயசு என்னமோ கம்மி தான். ஆனால் சின்ன வயசுலேயே அவருக்கு நிறைய வியாதி வந்துருச்சு. ஒரு வேலையும் அவரால் செய்ய முடியல. தினம் தினம் கடவுள்கிட்ட போய் அவர் என்ன வேண்டிப்பார் தெரியுமா? கடவுளே, கடவுளே, என்னால் எதுவுமே பண்ண முடியல கடவுளே, எனக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு கடவுளே. இது அவரோட பிரார்த்தனை. அவங்க அம்மாவோட பிரார்த்தனை என்ன தெரியுமா? வேற என்ன, நிறைய பணங்காசு வேணுங்கிறது தான். ஏன்? கணவனுக்கு உடம்பு சரியில்லை, எந்த வேலைக்கும் அவரால் உதவி பண்ண முடியல. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் அந்த அம்மாவே செய்யணும். அது மட்டுமா, அவரால் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாததுனால இந்த அம்மா தான் வெளியில் போய் சம்பாதிக்கவும் செய்யணும். யாரால முடியும் சொல்லுங்க? தினம் தினம் சாமி கிட்ட போய் அவங்க என்ன வேண்டிப்பாங்க தெரியுமா? ஏன் சாமி, அந்த கோடி வீட்டு கோமலாவை பாருங்க, அந்த மாடி வீட்டு மஞ்சுளாவை பாருங்க, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நான் எப்படிலாம் வளர்ந்தேன் தெரியுமா? சாமி, கொஞ்சம் நிறையா பணங்காசு கொடு சாமி. நீ மட்டும் எனக்கு நிறையா பணங்காசு கொடுத்தீன்னா இந்த மனுஷனுக்கு நல்ல வைத்தியம் பார்ப்பேன், இந்த பிள்ளைய நல்லா படிக்க வைப்பேன். நானும் புடவை, துணிமணி, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு 4-5 ஆளுங்களை வேலைக்கு போட்டுட்டு நிம்மதியாக இருப்பேன் சாமி. பணங்காசு கொடு சாமி. இது அந்த அம்மாவோட பிரார்த்தனை. வீட்டில் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறப்போ என்ன நடக்கும்? சண்டை தான். தினம் தினம் கணவனுக்கும் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. இது அந்த குட்டி பொண்ணு கயல்விழிக்கு பிடிக்கவே இல்லை. அவள் தினம் சாமி கிட்ட போய் என்ன வேண்டிப்பா தெரியுமா? சாமி, அம்மாவும் அப்பாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க. அவங்க என்னோட சுற்றி என் கூட விளையாடுறாங்க பாரு. அவங்க வீட்டிலலாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் மட்டும் எப்போ பார்த்தாலும் சண்டை. அம்மாவும் அப்பாவும் என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க சாமி. எங்கள் வீட்டில் எல்லாரும் எப்போ சந்தோஷமாக இருக்கணும். இது அந்த குட்டி பொண்ணோட பிரார்த்தனை. நாட்கள் அப்படி போச்சு. ஒரு நாள் எப்பவும் போல விடிஞ்சுது. இந்த அம்மா எந்திரிச்சாங்க, முடி அள்ளி முடிஞ்சாங்க. இன்னொரு நாள் நான் பெரிய வித்தியாசம்.
அதே வாசல், அதே தொடப்பம், அதே வேலை. எடுத்தாங்க தொடப்பத்தை, கூட்ட ஆரம்பித்தாங்க. தான் மனசில் இருக்கிற எல்லா கோவம், எரிச்சல் எல்லாத்தையும் அந்த தொடப்பத்தில் காமிச்சு சரக்கு 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 சரக்குன்னு அவங்க கூட்ட புழுதி பறக்க ஒரு குரல் கேட்டுச்சு. அம்மா பார்த்து கூட்டுங்க, மேலெல்லாம் படுது. அந்த அம்மா பார்த்தாங்க, அங்கே 3 பேர் பளிச்சுன்னு வெள்ளையும் ஜொலையுமா நின்றுட்டு இருந்தாங்க. அழ, யார் நீங்கள் 3 பேரும் வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கீங்க? உங்கள் தலைக்கு பின்னாடி அது என்ன வெளிச்சமாக இருக்குது? ஏதாச்சும் நாடா கொட்டாயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? அதான் தெரியுதில்ல, கூட்டுறன்னு தெரியுதில்ல, தள்ளி போக வேண்டித்தானே. அப்புறம் மேலே படுத்துனா நான் என்ன செய்ய முடியும்? அம்மா, உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்ற கடவுளை எங்களை அனுப்பிச்சி வச்சார். நாங்கள் இருக்கட்டுமா இல்லை போயிடட்டுமா? ஏன்னாது கடவுள் சாமி உங்களை அனுப்பிச்சு வச்சாரா? அடியே கையில இங்க வா, என்னங்க வந்து பாருங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. சரி, நீங்களா யாரு? உங்க பேர் என்ன? நான் செல்வத்துக்கான தேவதை. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்க செல்வம் நிறைஞ்சிருக்கும். இவரு ஆரோக்கியத்துக்கான தேவதை. இவர் போற இடத்துல ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கும். அவரு அன்புக்கான தேவதை. போற இடத்துல அன்பு நிறைஞ்சிருக்கும். இப்போ சொல்லுங்கம்மா, நாங்க இருக்கணுமா போகணுமா? அதான் சொன்னேன்ல. இல்ல இல்ல, இருங்க இருங்க, வாங்க வாங்க, 3 பேர் உள்ளார வாங்க, உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு தரட்டுமா? என்ன வேணும் சொல்லுங்க. இல்லம்மா, அது அவ்வளோ சுலபம் இல்லை. எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உங்க வீட்டுக்குள்ள விருந்தாளியா வர முடியும். எங்க 3 பேர்ல யார் வரணும் அதை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஒருத்தர் தானா? இதென்ன செல்வம்? செல்வம் தான் வேணும், காசு பணம் துட்டு அதானே எனக்கு வேணும். செல்வம் சாமி, செல்வம் சாமி, நீங்க உள்ள வாங்க. அப்ப வந்தாரு அப்பா. இல்ல இல்ல, ஆரோக்கியம் 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 தான் வேணும். ஆரோக்கியம் எனக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்தா நான் சம்பாதிப்பேன். ஆரோக்கியம் ஆரோக்கிய சாமி, நீங்க 2 பேருக்கும் நடுவில் திருப்பியும் சண்டை. செல்வம் தான் வரணும், ஆரோக்கியம் செல்வம் ஆரோக்கியம் செல்வம் ஆரோக்கியம். முடியல கயல்வழியால. அம்மா அப்பா நிறுத்துங்க. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லைல்ல. நான் சொல்லட்டுமா யார் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு? இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. அந்த அம்மா நினச்சாங்க, கயல் ஏன் புள்ள நான் ஆசைப்படுறது தான் செய்யும், செல்வத்தை தான் கூப்பிடும். அப்பா நினச்சாரு, ஏன் புள்ள நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படும், ஆரோக்கியத்தை தான் கூப்பிடும். கயல்விழி செல்வத்துக்கான தேவதை கிட்ட போனான், வணங்கினான். அப்படியே நகர்ந்து ஆரோக்கியத்துக்கான தேவதைகிட்ட போனான், வணங்கினான். அப்படியே போய் அன்புக்கான தேவதைகிட்ட போய், நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே விருந்தாளியா வர்றீங்களா? கேட்டுட்டு இருந்த அம்மாக்கும் அப்பாக்கும் என்னடா நடக்குதுங்க? இவ ஏன் போய் அன்பை கூப்பிடுறா? அன்பை வச்சு என்ன பண்ண முடியும்? சோறு பொங்க முடியுமா? இல்லை ஒரு புடவை துணிமணி தான் வாங்க முடியுமா? ஐயோ, இவளை போய் கூப்பிட விட்டோமே அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அன்புக்கான தேவதை உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன அதிசயம், அவங்க பின்னாடியே செல்வத்துக்கான தேவதையும் ஆரோக்கியத்துக்கான தேவதையும் உள்ள வந்தாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கயல்வழி போனா, நீங்கள் 3 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒருத்தர் தானே வருவேன்னு சொன்னீங்க, எப்படி 3 பேர் வந்தீங்க? அதுக்கு அந்த தேவதைகள் பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ செல்வத்தையோ இல்லை ஆரோக்கியத்தையோ கூப்பிட்டுருந்தேன்னா நீ யாரை கூப்பிட்டியோ அவங்க மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் நீ கூப்பிட்டது அன்பை. அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் செல்வமும் ஆரோக்கியமும் சேர்ந்து போயே ஆகணுங்கிறது அந்த கடவுள் எங்களுக்கு வச்சிருக்கிற கட்டளை. நீ அன்பை கூப்பிட்ட, மிச்சம் 2 பேரும் கூடவே வந்துட்டோம். இனிமே உங்கள் வீட்டில் அன்பு நிறைஞ்சிருக்கும், அதனால் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும், செல்வமும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 தேவதைகளும் அவங்கள வாழ்த்திட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அன்னிலிருந்து அந்த குடும்பத்தில் அன்பு நிறைஞ்சது, அதனால செல்வமும் வந்தது, ஆரோக்கியமும் வந்தது, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு.
இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் அச்சமில்லை அச்சமில்லை. இத்தனை நாளாக நம்மளுடைய கிக் பாக்ஸிங் ஜேர்னி எவ்வளோ அழகாக இருந்தது, மாணவர்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிற ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இப்போ நம்ம கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். இதை நமக்கு சொல்கிறதுக்காக இருக்காங்க டாக்டர் சி சுரேஷ் பாபு அவர்கள். இவர் தான் தமிழ்நாட்டினுடைய கிக் பாக்ஸிங் சங்கத்தின் பொதுச் செயலாளர். வாங்க போய் சூப்பராக அந்த ஜேர்னியை பார்த்துட்டு வந்துடலாம். அச்சமில்லை அச்சமில்லை. டிடி தமிழர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டோட ஃபைனல் எபிசோடில் இருக்கோம். இத்தனை நாளாக வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து எப்படி ட்ரைனிங் பண்ணாங்க, அதே நேரத்தில் வந்து எப்படி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, அதுக்கடுத்து வந்து அவங்க காம்படிஷன்ஸுக்கு வந்து எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபைட் ட்ரைனிங் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், பேலன்சிங் எப்படி இருக்கணும், கோஆர்டினேஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமோ அதெல்லாமே வந்து இவங்க ட்ரெயின் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி சாம்பியன்களாக ஆகுறாங்க, அதாவது ஒரு காம்படிஷன் போயிட்டு எப்படி வின் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலேருந்து ஸ்டேட் லெவல் எப்படி போனாங்க, ஸ்டேட்லேருந்து நேஷனல்ஸ் எப்படி போனாங்க, நேஷனல் இன்டர்நேஷ்னல் எப்படி போனாங்க, இந்த மாதிரி வந்து வேரியஸ் லெவல்ஸ் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுது, அதுக்கடுத்து வந்து அந்த மெடல் அச்சீவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குது, எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. இதுக்கடுத்து வந்து இதில் பேரண்ட்ஸோட மேஜர் சப்போர்ட், பேரண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாம்பியன்ஸோட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவங்க அந்த காம்படிஷன் பண்ணதுக்கப்புறமா அவங்க லெவல் ஆஃப் மைண்ட் அண்ட் லெவல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஹாய், மை நேம் இஸ் எஸ்கே பிரசன்குமார். நான் வந்து 3 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அப்புறம் 2 கேம்ப் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டில் கோல்டு அடிச்சு நேஷ்னல் செலக்ட் ஆனேன். நேஷ்னலில் சில்வர் பண்ணி இன்டர்நேஷ்னல் போனேன். இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் டபுள் பான்ஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த கிக் பாக்ஸிங் சேரும் போது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் போக போக எனக்கு வந்து கிக் பாக்ஸிங் கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு. நான் வந்து 7 கோல்டு 3 சில்வர் அப்புறம் 2 பிரான்ஸ் பண்ணியிருக்கேன். ஹாய், என் பேர் ஜெயநித்தன். நான் பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் படிக்கிறேன். பாஸ்ட் 6 இயர்ஸாக நான் கிக் பாக்ஸிங் பண்ணின்னு இருக்கேன். 9 கோல்டு 8 சில்வர் 5 பிரான்ஸ் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணும் போது கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் போக போக நிறைய கிக்ஸு பஞ்சஸ் நிறைய கற்றுக்கணுன்னு ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஹாய், என்னோடய பேர் ஜீவந்திகா. நான் வந்து பாஸ்ட் 4 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் கிக் பாக்ஸிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்க்காக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் பண்ணேன். என்னோடய டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்டேட்லேயும் நான் ஒரு கோல்டு மெடல் ஒரு சில்வர் மெடல் ப்ளேஸ் பண்ணேன். நேஷ்னலில் வந்து ஒரு கோல்டு மெடல் ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து ஒரு வேர்ல்ட் கப் போயிருக்கேன். அப்புறம் இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் வந்து 2 கோல்டு மெடல் ஒரு சில்வர் மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். வேர்ல்ட் கப்பில் வந்து 2 பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கிறதுனால தான் நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போக போக இந்த கிக் பாக்ஸிங் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என் பேர் ஸ்ரீராம். நான் காட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன், நேஷனல்ஸில் சில்வர், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னலில் நான் 2 பிரான்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் பேர் அர்ஷன். நான் வந்து பாஸ்ட் 3 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டேட்டில் ஒரு மெடலும் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மெடலும் நேஷ்னலில் ஒரு மெடலும் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் இன்ட்ரெஸ்ட் வர வர நான் நிறைய அச்சீவ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த கிக் பாக்ஸிங் விளையாட்டில் நம்ம என்னென்னலாம் வந்து கற்றுக்க முடியும், எந்த அளவுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்றத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி இந்த கிக் பாக்ஸிங் விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுலேருந்து கற்றுக்கலாம். வெறும் வந்து ஃபைட் ட்ரைனிங் மட்டும் இல்லை, ஃபைட் காம்படிஷன் மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம ஃபிட்னஸாகவும் நம்ம கற்றுக்கலாம். இதுக்கடுத்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா லைக் வந்து காலேஜ் சீட்ஸு, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெடிக்கல் சீட்டை வந்து இதுக்கு முன்னாடி வந்து 6 சீட் இருந்தது, அதை வந்து நீங்கள் 12 சீட் ஆக்கியிருக்காங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு, அதுக்கடுத்து வந்து நர்ஸு வந்து பிடிஎஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 1 சீட்டு அந்த 2 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இன்ஜினியரிங் சீட்ஸ், காலேஜில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் கிக் பாக்ஸிங் மூலியமாகவும் ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்ஸ் நமக்குமே வந்து அவைலபிள் இருக்குது, எலிஜிபிள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பேரண்ட்ஸு வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து இந்த கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிளேயர்ஸோட அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த ஸ்போர்ட்டு வந்து டேஞ்சர் ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட் வந்து நல்ல ஸ்போர்ட் அப்படின்னு கிடையாது. ஸ்போர்ட் எல்லாமே வந்து நல்லது தான். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டுமே வந்து பிளேயருக்காக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகும்போது அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். வாவ் குட்டீஸ், ரொம்ப அழகா இந்த ஜேர்னியை பார்த்து நம்ம எல்லாரும் ரசிச்சோம். இப்போ குவிஸ்கான ஒரு அடுத்த ஹிண்ட் நான் கொடுக்கட்டுமா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் மியூசிஷியன் டு எவர் பெர்ஃபார்ம் அட் தி கிரேட் யுனைடெட் நேஷன்ஸ்.
அது மட்டும் இல்லாமல் இவங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் மற்றும் பஜகோவிந்தம் மாதிரியான அற்புதமான பாடல்களையும் நமக்கு கொடுத்தாங்க. இவங்க யாருன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான சுட்டி கோலமில் இன்னைக்கு சிக்கு கோலம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க பாக்கியலட்சுமி அவர்கள். வாங்க போய் சிக்கு கோலமை கற்றுக்கிட்டு வந்துடலாம். சுட்டி கோலம் இன்றைக்கி கோலத்தில் வேறு வேறு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன் கோலம் போடுறோன்றது உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ எப்படியெல்லாம் அது ப்ரொசீஜரை நம்ம கடைபிடிக்கிறோங்கிறதையும் சொல்கிறேன். வாசலை நல்லா பெருக்குவாங்க, பெருக்கிட்டு அதில் தண்ணி தெளிப்பாங்க. தண்ணி தெளிக்கிற எதுக்குன்னா அந்த தூசி இதெல்லாம் அப்படி செட் ஆகிடுறக்கு, இல்லைன்னா பறந்து வீட்டுக்குள்ளே வரும். அப்போ வீடை க்ளீன் பண்ணணும். ஸோ காலையிலே இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுட்டா ரொம்ப தூசி வீட்டுக்கு வராது. அப்புறம் வில்லேஜில் எல்லாம் பசுஞ்சாணம் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வாசலில் தெளிச்சிருவாங்க. தெளித்ததும் கொஞ்ச நேரத்தில் அது ஒரு நல்ல ஒரு டார்க் க்ரீனிஷ் கலரில் வந்துட்டோம். அதில் இந்த ஒயிட் கலர் பொடியை வச்சுட்டு கோலம் போடையில் அவ்வளோ அழகாக இருக்கும். அது வாசலில் மட்டும் இல்லை, கிச்சனில் அந்த அடுப்பு மேலேயே சாணத்தால் மொழுகிட்டு இந்த மாதிரி வெள்ளைப்பொடி வச்சுட்டு கோலம் போட்டுருவாங்க. இது நம்ம பாரம்பரியமாக அதை கடைபிடிச்சிட்டு வர்ற ஒரு ப்ரொசீஜர். அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். இந்த கோலமே போட்டு முடிச்சுட்டு பார்க்குறப்ப நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி இப்போ கோலத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான கோலம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிறேன். சிக்கு கோலம். சிக்கு கோலம்னா என்னென்னா, முதல்ல போடுற கோலம் புள்ளி வச்சுட்டு புள்ளி மேலேயே கோலம் இழுத்தோம் இல்லையா. இப்போ போடுற கோலம் புள்ளியை சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டு வரும் இந்த கோலம். இது நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெலி கோலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு போடவே வராதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அந்த கோலம் சின்ன சின்னதாக முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி இந்த கோலத்தோட உலகத்துக்குள்ளேயே உள்ளே விழுந்துருவீங்க. நீங்கள் வேறு உலகத்தில் இருப்பீங்க. அவ்வளோக்கு இது உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி, ஒரு அப்சஷன் கூட சொல்லலாம். அவ்வளோ நம்ம அதில் இன்வால்வ் ஆகிடுவோம் அழகழகான கோலங்கள் போட்டு பழகிறப்ப. இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க எல்லோரும் சின்ன சின்னதாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சிக்கு கோலத்தில் 2 கோலம் சொல்லித்தரேன். அதுக்கு காரணமும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி புள்ளி வைக்கிறப்ப உங்களுக்கு கரெக்ட் அளவில் வைக்க முடியலன்னா மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி, பேப்பர் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. நான் அன்றைக்கி சேம் டாட்டில் 2 கோலம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவும் 3 டாட், இதுவும் 3, அது மாதிரி இதுவும் 3, இது 3. இப்போது இந்த சிக்கு கோலத்தில் முதல்ல இந்த கோலம் முதல்ல இந்த ஸ்கொயர் போடுறேன். அப்புறம் அவுட் சைடில் தனியாக ஒரு ரிங் மாதிரி அது சுற்றி வருது. இது ஒரு சிக்கு கோலம். இது தனியாக போட்டேன், இது தனியாக போட்டேன். இன்னொரு சிக்கு கோலம் இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே லைன் தான் சுற்றி சுற்றி வருது. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணது இந்த இடம், அங்கேயே முடிச்சிட்டோம். இப்படி ஸ்டார்ட் பண்ணி எண்டை முடிக்கிற கோலத்துக்கு பேர் பிரம்மமுடி கோலம். இது நார்மல் சிக்கு கோலம். இப்போ இந்த சிக்கு கோலம் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசை, க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இதில் கிடைக்கும். இந்த சிக்கு கோலத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன தெரியுமா? இது ட்ரை பண்ணி வரலன்னா திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவோம்ல, அது பண்ணுறப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் மைண்டு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அந்த அளவுக்கு இந்த சிக்கு கோலம் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இப்போது சிக்கு கோலத்தை பற்றி இனிமேல் யாராவது பயப்படுவீங்களா, வருமா வராதா, இது எப்படி போடுறதுன்னு? ஈஸியாக சின்ன சின்ன சிக்கு கோலமாக போட்டு பாருங்கள். அது மெடிடேஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ரிலாக்ஸ் பண்ணி விடும். அதனால தான் நான் குட்டீஸ்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இந்த சிக்கு கோலம் போடுறதுக்கு யாரும் பயப்படாதீங்க, தயங்காதீங்க. அடுத்து வர எபிசோடில் இன்னும் கோலத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
பாய் குட்டீஸ். சூப்பர் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு சிக்கு கோலம் பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். பாடலாம் ஆரம்பித்து நம்ம கடைசியாக சிக்கு கோலம் வரைக்கும் நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். குவிஸ் ஆஃப் த டேக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? முதல் இந்தியன் மியூசிஷியன் டு கெட் பாரத் ரத்னா, ஐநா சபையில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பஜகோவிந்தம், குறை ஒன்றுமில்லை மாதிரியான அழகான பாடல்களை நமக்கு கொடுத்தவங்க இட்ஸ் none other than தி கிரேட் MS சுப்புலட்சுமி அம்மா அவர்கள். இன்னைக்கு நிறைய புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எல்லாருமே புது விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் செல்லக்குட்டீஸ். ஹேவ் அ ஹாப்பி வீக்.